Welcome students. In this session you will learn about dispersion of white light through a prism. முப்பட்டகத்தின் வழியே வெள்ளை ஒளியின் நிறப்பிரிகை அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Dispersion of white light through a prism. முப்பட்டகத்தின் வழியாக செல்லும் வெள்ளை ஒளியின் நிறப்பிரிகை. So far, the angle of deviation produced by a prism is discussed for monochromatic light. முப்பட்டகத்தின் வழியே செல்லும் ஒற்றை நிற ஒளியின் திசை மாற்ற கோணத்தை பற்றி தான் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம். When white light enter into a prism, the effect called dispersion takes place. எப்போ வெள்ளை நிற ஒளி முப்பட்டகத்தில் வழியே செல்லுதோ அப்போ நிறப்பிரிகை அப்படிங்கிற விளைவு முப்பட்டகத்தில் நடக்கும். When white light enter into a prism, the effect called dispersion takes place. இந்த மார்க் பண்ணிக்கங்க, 2 மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. Dispersion is splitting of white light into its constituent colors. This band of colors of light is called its spectrum. வெள்ளை நிற ஒளியில் இருக்கிற அதனோட நிறங்கள் பிரியறதுக்கு பேர் தான் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த வண்ணங்களோட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறமாலை, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். When a narrow beam of parallel ray of white light is incident on the face of a prism and the refracted beam is received on a white screen, a band of colors is obtained in the order recollected by the word Vibgyor. எப்போ ஒரு குறுகிய ரொம்ப தின்ன ஒல்லியாக இருக்கிற ஒயிட் லைட் வெள்ளை ஒளியோட இணை கதிர் முப்பட்டகத்தோட ஒரு விலகு கதிர் பக்கத்தில் படுதோ அந்த பீம் என்னாகும், ரெஃப்ராக்ட் ஆகும். அந்த ஒளி தொகுப்பு விலகலடையும். அந்த விலகலடைந்த பீம் ஆஃப் லைட்டை ஒயிட் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது பேண்ட் ஆஃப் கலர்ஸ் பல நிறங்களோட தொகுப்பு நமக்கு தோன்றும். அது எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா விப்ஜிஆர் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கும். வீனா வயலட்டு, ஐனா இண்டிகோ, பீனா ப்ளூ, ஜீனா க்ரீனு, ஒய் எல்லோ, ஓ ஆரஞ்ச், ஆர் மீன்ஸ் ரெட்டு. அதை தான் சுருக்கமாக நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சொல்லியிருக்காங்க பாருங்கள். வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு அண்டு ரெட்டு. வயலட் இஸ் தி மோஸ்ட் டீவியேட்டட் அண்டு ரெட் இஸ் தி லீஸ்ட் டீவியேட்டட் கலர் as shown in the figure. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வயலட் கலர் அதிக அளவில் டீவியேட் ஆகிருக்கு, விலகல் அடைஞ்சிருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது ரெட் கலர் ரொம்ப கம்மியான அளவில் டீவியேட் ஆகிருக்கும். அதை இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் ஒயிட் லைட்டு ப்ரிசமில் என்ட்ரான உடனே ரெட் கலர் இப்படி ட்ராவல் பண்ணி லைட்டாக பெண்ட் ஆகுது. அதுவே வயலட்டுங்கிறது இந்த மாதிரி பிரிஞ்சு இந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது. அதனால தான் வயலட்டு ஹையஸ்ட் டீவியேஷன் வென் கம்பேர் டு ரெட்டுன்னு சொல்லலாம். The colors obtained in a spectrum depends on the nature of the source of the light used. அண்டர்லைன் பண்ணணும். அந்த ஸ்பெக்ட்ரமில் உருவாகிற அந்த கலர்ஸ் தோன்றின அந்த நிறங்கள் யாரை சார்ந்து இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட் சோர்ஸோட நேச்சரை சார்ந்து இருக்குது. நிறமாலையில் கிடைக்கிற வண்ணங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒளி மூலத்தோட தன்மையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
The colors obtained in a spectrum depends on the nature of the source of the light used. Each color of light is associated with a definite wavelength. ஒவ்வொரு ஒளி நிறங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கக்கூடிய அலைநீளம் இருக்குது. ரெட் லைட் இஸ் அட் லாங்கர் வேவ்லென்த் எண்டு. சிவப்பு நிற ஒளி வந்து அதிக அலைநீளம் பெற்று இருக்கிற முனையில் இருக்குது. 700 நேனோமீட்டர். அப்போது 700 இன்ட்டு நேனோ அப்படின்னா 10⁻⁹ மீட்டர் சொல்லலாம். இப்போ 700 இன்னொரு 0 ஆட் பண்ணும்போது 10⁻⁻1 கிடைக்கும், இன்ட்டு 10⁻⁹ மீட்டர்னு கிடைக்கும். அப்போது 7000 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர். அப்போ 7000 10⁻⁻10 மீட்டர்னு ஆங்ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். அப்போது 7000 ஆங்ஸ்ட்ராம். நம்ம லெபார்ட்ரியில் ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ் பண்ணி வேவ் லென்த் டிட்டர்மைன் பண்ணும்போது நம்ம ரெட் லைட்டுக்கு எது வரைக்கும் வேவ் லென்த் வரலாம்? 7000 ஆங்ஸ்ட்ராம் வரைக்கும் வரலாம். while the violet light is at the shorter wavelength end. வயலட் கலர் தான் ஃபஸ்ட்டு கலரு. அது வந்து ஷார்ட்டட் வேவ்லென்த், குறுகிய அலைநீளம் கொண்ட முனையில் இருக்குது. அதனோட அலைநீளம் பார்த்திங்கன்னா 400 நேனோமீட்டர். 400 நேனோமீட்டரை சுருக்கமாக என்னன்னு சொல்லலாம்? 400 × 10⁻⁻10 மீட்டர். அப்போது 4000 ஆங்ஸ்ட்ராம்னு சொல்லலாம். அப்போ வயலட் வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த் ரீஜியனில் இருக்குது. அதனோட அலைநீளம் பார்த்திங்கன்னா 400 நேனோமீட்டர் ஆர் 4000 ஆங்ஸ்ட்ராம். அதுவே அதர் எண்டு லாங்கர் வேவ் லென்த் எண்டில் இருக்கிற ரெட் கலரோட வேவ் லென்த்து 700 நேனோமீட்டர் ஆர் 7000 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லலாம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீவியேஷன் கம்மியாக இருக்கிற ரெட் கலருக்கு வேவ் லென்த்து அதிகமாக இருக்குது. டீவியேஷன் அதிகமாக இருக்கிற வயலட் கலருக்கு வந்து வேவ் லென்த்து கம்மியாக இருக்குது. ஓகே. Dispersion takes place because light of different wavelength travel with a different speed inside the prism. prismக்குள்ள வெவ்வேறு நிற ஒளிகள் வந்து வெவ்வேறு வேகத்தில் பயணம் செய்கிறதுனால தான் அந்த நிறப்பிரிகையே நடக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி ப்ரிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். வெவ்வேறு நிறங்களுக்கு அந்த மெட்டீரியல் மீடியம் ப்ரிசத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வேகம் வெவ்வேறு நிறங்களுக்கு மாறுபடுது. For violet, the refractive index is high value and for red, the refractive index is low value. வயலட் கலருக்கு பார்த்திங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹை வேல்யூவாக இருக்குது. ரெட் கலருக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து லோ வேல்யூவாக இருக்குது. In vacuum, all the colors travel with the same speed. The refractive index of two different glasses for different colors is shown in the figure ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்டீரியல் மீடியம்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு ஒவ்வொரு கலருக்கு வேரி ஆகும். அதுவே வேக்குமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸுமே சேம் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணும். ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸ் மீடியமுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த டயக்ராமில் சொல்கிறோம். தி ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி வேவ் லென்த் இன் வேக்கம். அண்டர்லைன் பண்ணணும். வேக்கமில் வெற்றிடத்தில் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறதே இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த்து. Therefore, vacuum is a non-dispersive medium in which all colors travel with the same speed. அதனால தான் வெற்றிடம் அப்படிங்கிறது ஒரு நான் டிஸ்பர்சிவ் மீடியம். ஒளியை வந்து வெள்ளை நிற ஒளியை நிறப்பிரிகை அடைய செய்யாத ஒரு ஊடகம். ஏன்னா ஆல் கலர்ஸ் ட்ராவல் வித் தி சேம் ஸ்பீடு. எல்லா நிறங்களும் வந்து ஒரே வேகத்தில் பயணம் செய்கிறதுனால அல்லது பரவுறதுனால வெற்றிடம் அப்படிங்கிறது ஒரு நிறப்பிரிகை அடையாத ஊடகம். ஒளியை நிறப்பிரிகை அடைய வைக்காத ஊடகம் அப்படின்னு சொல்லலாம்.
அதனோட தொடர்ச்சியாக டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஸ்கேட்ரிங் ஆஃப் சன்லைட், சூரிய ஒளிச்சிதறல். When sunlight enters the atmosphere of the earth, the atmospheric particles present in the atmosphere change the direction of the light. எப்போ சன்லைட்டு பூமியோட வளிமண்டலத்தில் ரீச் ஆகுதோ, என்டர் ஆகுதோ, அப்போது அந்த அட்மாஸ்பியரிக் பார்ட்டிக்கல் வளிமண்டலத்தில் இருக்கிற துகள்கள், வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த துகள்கள் அந்த ஒளியோட திசையை மாற்றி விட்டுரும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இந்த விளைவுக்கு பேர் தான் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறது. When sunlight enters the atmosphere of the earth, the atmospheric particles present in the atmosphere change the direction of the light. This process is known as scattering of light. If the scattering of light is by atoms or molecules which have size A very close than that of the wavelength lambda of the light. ஒருவேளை ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுங்கிறது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மூலம் நடக்கும்போது அந்த சைஸ் ஏ அப்படிங்கிறது வெரி லெஸ் தேன் வேவ்லென்த்தை விட அதனோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போது ஏ இஸ் வெரி வெரி லெஸ் தேன் லேம்டா ஆர் லேம்டா இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் ஏன்னு சொல்லலாம். லேம்டா இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. இந்த மாதிரி ஸ்கேட்ரிங்க்கு பேர் தான் ராலே ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்கிறது. தி இன்டென்சிட்டி ஆஃப் ராலே ஸ்கேட்ரிங் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் தி வேவ்லென்த். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்டென்சிட்டி ஆஃப் ராலே ஸ்கேட்ரிங், ராலே ஒளிச்சிதறலில் அந்த ஒளியோட செறிவு பார்த்தீங்க அப்படின்னா வேவ்லென்த்தோட 4th பவருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதனால தான் I இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். அக்கார்டிங் டு திஸ் எக்ஸ்பிரஷன், அதாவது I is inversely proportional to lambda power 4, violet color which has the shorter wavelength gets much scattered during the daytime. அதனால் இந்த சமன்பாடு படி பார்க்கும்போது கம்மியான அலைநீளம் இருக்கிற ஷார்ட்டர் வேவ்லென்த் இருக்கிற அந்த வயலட் கலர் டே டைமில் ரொம்ப அதிக அளவில் ஸ்கேட்டர் ஆகுது. தி நெக்ஸ்ட் ஸ்கேட்டர்ட் கலர் இஸ் ப்ளூ. அடுத்து சிதறல் அடையக்கூடிய நிறம் நீல நிறம். As our eyes are more sensitive to blue color than violet color, the sky appears blue during the daytime as shown in the figure. நம்ம கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஊதா நிறத்தை ஒப்பிடும்போது நீல நிறத்தை உணரக்கூடிய திறன் சென்சிட்டிவிட்டி தான் மோர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால டே டைமில் ஸ்கை ப்ளூ கலராக அப்பியர் ஆகுது. But during sunrise and sunset, the light from sun travels a greater distance through the atmosphere. ஆனால் சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் மறையும் போதும் லைட் ஃப்ரம் தி சன், சூரியன்லேருந்து வர ஒளி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. வளிமண்டலத்தில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. Hence, the blue light which has shorter wavelength is scattered away and the less scattered red light longer wavelength measured to reach to our eyes. அதனால தான் என்னாச்சு அப்படின்னா ப்ளூ லைட் ஷார்ட்டர் வேவ்லென்த் இருக்கிறதுனால ஸ்கேட்டர் ஆகி அந்த பக்கம் போயாச்சு. கம்மியாக ஸ்கேட்டர் ஆகிற அந்த லாங்கர் வேவ்லென்த் இருக்கிற ரெட் கலர் கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும். அதனால தான் அது நம்ம பார்வையை வந்தடையுது. அதிக வேவ்லென்த் இருக்கிற ரெட் கலர் கம்மியான அளவில் ஸ்கேட்டர் ஆகிருக்கும். அதனால் அது நம்ம கண்ணை வந்தடையுது. திஸ் இஸ் தி ரீசன் ஃபார் தி ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ஸ்கை டியூரிங் சன்செட் அண்டு சன்ரைஸ். சூரிய உதயமாகும் போதும் மறையும் போதும் வானம் சிகப்பு கலரில் தோன்றதற்கு இதுதான் காரணம்.
அதிக அலைநீளம் இருக்கிற சிவப்பு கலர் வந்து கம்மியான அளவில் சிதறல் அடைஞ்சிருக்கும். அப்போ நம்ம பார்வையை வந்து அடையுது. If the light is scattered by large particles like dust and water droplets present in the atmosphere, which have size A greater than the wavelength lambda of the light, then A is very very greater than lambda. The intensity of scattering is equal for all the wavelengths. வளிமண்டலத்தில் இருக்கிற தூசு, அப்புறம் நீர்த்துளிகள், இதனோட அளவு வந்து A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒளியின் அலைநீளத்தை விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறப்போ A is very very greater than lambda. இப்போது இந்த மாதிரி இருக்கிற இந்த பெரிய துகள்கள்னால ஒளி சிதறல் அடையும் போது அந்த சிதறல் அடைந்த ஒளியோட செறிவு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அலைநீளங்களுக்கும் சமமாக இருக்குது. If light is scattered by large particles like dust and water droplets present in the atmosphere, which have size A greater than the wavelength lambda of the light, that is A very very greater than lambda, the intensity of scattering is equal for all the wavelengths. வளிமண்டலத்தில் இருக்கிற தூசு நீர்த்துளிகளோட அளவு வந்து ஒளியோட அலைநீளத்தை விட அதிகமாக இருக்கிறப்போ இத்தகைய பெரிய துகள்களால் ஒளி சிதறலடையும் போது சிதறலடைந்த ஒளியின் செறிவு அனைத்து அலைநீளங்களுக்கும் சமமாக தான் இருக்கும். இட் இஸ் ஹேப்பனிங் இன் கிளவுட்ஸ் which contains large amount of dust and water droplets. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகங்களில் நடக்குது. ஏன் அப்படின்னா அதில் தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் அண்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. Thus, in clouds, all the colors get equally scattered, irrespective ஆஃப் தி வேவ்லென்த்துன்னு சொல்லலாம். க்ளவுட்ஸில் இருக்கிற எல்லா வண்ணங்களுமே ஒரே அளவில் சிதறல் அடையுது. அது வந்து அலைநீளத்தை சார்ந்து இருக்கிறதில்ல. This is the reason for the whitish appearance of the cloud as shown in that figure. இதுதான் வந்து மேக கூட்டங்கள் வந்து வெள்ளை கலரில் தோன்றதற்கு காரணம். But the rain clouds appear dark because of the condensation of water droplets on dust particles that makes the cloud become opaque. ஆனால் இந்த ரெயின் கிளவுட்ஸ் மழை மேகங்கள் பார்த்திங்கன்னா டார்க் கலரில் அப்பியர் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்றிணைஞ்சிக்குது, கம்பைன் ஆகிக்குது. காண்டன்சேஷன் எல்லாம் கம்பைன் ஆகிக்கிறதுனால தட் மேக்ஸ் தி கிளவுட் பிகம்ஸ் அப்பாக்யூ. அது வந்து என்ன செய்யுது, அந்த தூசுக்கள் நீர்த்துளிகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சிக்கிறதுனால மேகத்தை வந்து ஒரு ஒளிப்புகா பொருளாக மாற்றிடுது. அதனால தான் ரெயின் கிளவுட்ஸ் வந்து அப்பியர் டார்க்கு, மழை மேகங்கள் வந்து டார்க் கலரில் அப்பியர் ஆகுது. If Earth has no atmosphere, there would not have been any scattering and the sky would appear dark. That is why sky appears dark for astronauts who could see the sky from above the atmosphere. ஒருவேளை நம்ம எர்த்துக்கு பூமிக்கு வளிமண்டலம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்கேட்ரிங்குமே நடக்காது, ஒளிச்சிதறல் நடக்காது. அப்போ ஸ்கை வானம் வந்து டார்க்காக தான், கருமையாக தான் அப்பியர் ஆகும். அதனால தான் வான்வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கை வந்து டார்க் கலரில் தெரியுது. ஏன்னா அவங்க அட்மாஸ்பியருக்கு மேலே இருந்து ஸ்கையை வந்து பார்க்குறாங்க. If Earth has no atmosphere, there would not have been any scattering and the sky would appear dark. That is why sky appears dark for the astronauts who could see the sky from above the atmosphere.
ஒருவேளை புவியை சுற்றி வளிமண்டலம் இல்லை அப்படின்னா ஒளிச்சிதறலும் நடக்காது. அப்போ வானம் கருமையாக தான் தெரியும். வளிமண்டலத்திற்கு மேலிருந்து வானத்தை பார்க்கும் விண்வெளி வீரர்களுக்கு வானம் கருமையாக தெரிவதற்கு இதுதான் காரணம். இந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டுன்றது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதிலேருந்து நிறைய 2 மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ராலே ஸ்கேட்ரிங்னா என்னன்னு கேட்பாங்க. டே டைமில் ஸ்கை வந்து ஏன் ப்ளூ கலரில் அப்பியர் ஆகுதுன்னு கேட்பாங்க. சன்ரைஸ் அண்டு சன்செட் டியூரேஷனில் ஸ்கை வந்து ரெட்டிஷ் கலரில் அப்பியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் க்ளவுட்ஸ் வந்து ஒயிட் கலரில் அப்பியர் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரெயின் க்ளவுட்ஸ் வந்து டார்க்காக அப்பியர் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரானட்ஸ்க்கு வந்து ஸ்கை வந்து டார்க்காக அப்பியர் ஆகிறதுக்கு என்ன காரணம். இந்த மாதிரிலாம் வெரைட்டி ஆஃப் ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்பாங்க. ஓகே, ஃபைன்.